தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிங்கள கைக்கூலி வன்னியரசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். வன்னியரசு இவருடைய பெயர் விக்டர் ஜெபராஜ். இவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், பறையர் சமூகத்தை சார்ந்தவர். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இவர் உள்ளார். தேர்தலில் போட்டியிடுவதற்காக வன்னியரசு என்று இந்து மதத்திற்கு மாறி போட்டியிட்டார். விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். விடுதலை புலிகள் இயக்கத்தோடு தொடர்பில் இருந்து விடுதலை புலிகளுக்கு பெட்ரோல், டீசல், வாகன உதிரி பாகங்கள் கடத்துவதில் கில்லாடி ஒரு முறை காவல்துறை வரை கைது செய்து சிறையில் அடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் பெயரை சொல்லி பணம் சம்பாதித்தவர், ஈழத்தமிழர்களிடம் பணம் சம்பாதித்தவர், வசூல் வேட்டை நடத்தியவர். விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார் வன்னியரசு. அந்த இயக்கம் அளிக்கப்பட்டு ஏறத்தாழ 2 மாதம் கூட இருக்காது. ராஜபக்சேயிடம் போய் திமுக குழுவினர் கை குலுக்கினர். கனிமொழியுடன் சேர்ந்து கை குலுக்கியவர் வன்னியரசு அவர்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் என்பது குறிப்பிடத்தக்கது. தொல் திருமாவளவன் அதற்கு பின்பு ராஜபக்சேயிடம் நெருங்கிய தொடர்பில் உள்ளார். விடுதலை புலிகள் இருக்கும் வரை ஈழத்தமிழர்கள் பெயரை சொல்லி சம்பாதித்தார்கள். விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்ட பிறகு ராஜபக்சேயிடம் நெருக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் செயல்பட ஆரம்பித்தது. அதில் வன்னியரசும் ஒருவர். ராஜபக்சேயிடம் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர். பணம் ஒன்றே குறிக்கோளாக இந்த வன்னியரசு செயல்படுவார். பணம் தான் இவங்களுக்கு குறிக்கோள். கொள்கை கோட்பாடெல்லாம் அப்புறம். தலித் பெயரை சொல்லி இவங்க கட்சி நடத்தினாங்க. இன்றைக்கி வேங்கை வயலில் அதே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மேலேயே குற்றம் சமுட்டி குற்றவாளி கூண்டில் திமுக அரசு நிப்பாட்டியிருக்கு. இன்றைக்கி தலித் மக்களை கைவிட்டுட்டு இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காப்புல இந்த வன்னியரசு. தலித் மக்கள் ஓட்ட சொல்லி தான் இவங்க திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வன்னியரசு கொஞ்ச நாளாக ஈழத்தமிழர்கள் பேரை சொல்லி பணம் சம்பாதிச்சாப்புல. ஆனால் ஈழத்தமிழர்கள் இவரை புரிஞ்சுக்கிட்டு, இவருடைய செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுக்குறத நிப்பாட்டினோன்னே ராஜபக்சே கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டாங்க. அதான் உண்மை. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு சிங்கள கைக்கூலி யாருன்னு கேட்டால் இந்த வன்னியரசு தான். ஆனால் இவர் மற்றவங்கள சொல்லுவார் சிங்கள கைக்கூலின்னு. உண்மையிலேயே சிங்கள கைக்கூலி யாருன்னு கேட்டால் வன்னியரசு. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.